வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். விஞ்ஞானத்தினுடைய பாதிப்பு அல்லது விஞ்ஞான சாதனங்களுடைய பங்களிப்பு எல்லா துறைகளிலும் வந்துவிட்டு இல்லையா? டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு என்று சொல்லுகிறார்கள். விஞ்ஞான சாதனத்தின் உதவி இல்லாமல் எந்த துறையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா துறையிலையும் விஞ்ஞானத்தின் வசதிகளை எடுத்துக்கொண்டு அந்த துறைகளை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல கல்வித்துறையில் தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினுடைய பாதிப்பு அடிக்கடி ஆராயப்படுகிறது, பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கல்வித்துறையின் பணிகளுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக மட்டும் இல்லாமல் கல்வியை போதிப்பதற்கே பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சிகள் பயன்படுத்தப்படுகிற இந்த சூழலில் இது சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கல்வியாளர்கள் கிட்ட, என்னை போல கல்வியை குறித்து தினந்தோறும் கவலைப்படுகிறவர்களுக்கு அடிக்கடி இந்த கேள்வி வருது. முன்காலத்துல பழங்காலங்கள்ல அறிவு உருவாக்கத்துக்கு பயன்பட்டது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு பாடநூல், இன்னொன்னு அந்த பாடநூலை போதிக்கிற ஆசிரியர்கள். இவ ரெண்டு தான் டூல் இல்லையா? ஒரு மாணவனுடைய அறிவு உருவாக்கத்திற்கு அல்லது அறிவை பெறுவதற்கு அல்லது கற்றலை நிகழ்த்துவதற்கு கற்பித்தலை நிகழ்த்துவதற்கு டெக்ஸ்ட் புக் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் புக்கை எக்ஸ்பிளைன் பண்ற டீச்சர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இது ரெண்டு மட்டுமே இல்லை. இதை தாண்டி அறிவு பெருக்கத்திற்கு அல்லது அறிவு உருவாக்கத்திற்கு அல்லது லேர்னிங் ப்ராசஸுக்கு நிறைய விஞ்ஞான சாதனங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் பயன்படுத்துறாங்க, மாணவர்கள் பயன்படுத்துறாங்க. தகவல் அப்படி கொட்டுது. அப்போ என்ன ஆயிப்போச்சு, நாளடைவில் இந்த தகவல்களை எல்லாம் பயன்படுத்துகிற வசதியை, வாய்ப்பை, பயிற்சியை, இதில் இருக்கிற எளிமை தன்மையை, இது கொடுக்கிற வேகத்தை, விரைவை எல்லாம் புரிந்து கொண்டு நிறைய தகவல்கள் திரட்டுறாங்க. அப்படின்னா நம்ம வகுப்பறைகள்லாம் வெறும் தகவல் பரிமாறுகிற களங்களாக மட்டுமே இருந்தால் அது சரியா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க நிக்குது. அப்ப என்ன சார் செய்ய சொல்றீங்க? இனிமே விஞ்ஞான சாதனத்தையே பயன்படுத்தாம பழைய காலம்படி பாட புத்தகத்தை வச்சே பாடம் நடத்திடலாம், வேற எதையும் யூஸ் பண்ணக்கூடாது, கியூஆர் கோடு அது இதுன்னு என்னென்னோ வந்துச்சு இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களான்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஊடகங்களை பயன்படுத்தினாலும் கல்வி கொடுக்க வேண்டிய திறன் என்ன அப்படிங்கிற கேள்வி நிற்குது இல்லையா? அந்த காலத்துல பாட புக்கை வச்சு பாடம் நடத்தினாங்க, அதுலயே நம்ம எல்லாம் சிறந்து விளங்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய வசதிகள் வந்துச்சு. ஆனா வசதிகள் வந்த பிறகு இன்ஃபர்மேஷன் கேதரிங் இருக்குதே தவிர இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருக்காங்கிற கொஸ்டின் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அப்ப என்ன கொடுக்கணும்? ஒரு ஊடகத்தின் மூலமாக வருகிற தகவலின் நம்பகத்தன்மையை அறிகிற சிந்தனை ஆற்றலை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த காலகட்டத்தின் அவசியம் இல்லையா? நிறைய வருது. அதுல எது உள்ளடக்கம் இல்லாதது, எது உண்மையானது, எது நிறைய வருது. அதுல உள்ளடக்கம் ஒண்ணுமே இருக்காது. உண்மையானது எது, உபயோகமானது எது, நமக்கு தேவையானது எது, இதுல எது நம்பகமானது என்று தனக்கு முன்னால் விரிந்து கிடக்கிற இத்தனையிற்றிலிருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து வாழ்வின் மேம்பாட்டிற்கும் வாழ்வின் வளர்ச்சிக்கும் எதிர்கால நன்மைக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் பயன்படுத்துகிற ஆற்றலை ஒரு ஆசிரியர் தான் கொடுக்க முடியும். நான் தான் சொல்ல வரேன், எத்தனை வாட்ஸ்அப் வந்தாலும், எத்தனை இன்டர்நெட் வந்தாலும், எத்தனை கூகுள் வந்தாலும், எத்தனை ஏஐ வந்தாலும், எத்தனை விதமான விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனாய் இருக்கக்கூடிய ஆசிரியர் இவ்வளவு இருக்குது, இதை இப்படி இப்படி செயல்படுத்துன்னு பண்பாட்டு கலாச்சார நாகரிக அறிவோடு கூட விஞ்ஞானத்தை சரியான வகையில் கையாளுகிற வழிமுறையை, கைட்லைனை ஒரு டீச்சர் தான் கொடுக்க முடியும். எனவே இந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாம் அவனுக்கு நிறைய வசதிகளை கொடுத்துருக்கு, விரைவை கொடுத்துருக்கு. இப்போ ஒரு கட்டுரை எழுதிட்டு வான்னா பசங்க ஏஐல பார்த்து எழுதிட்டு வந்துடுதுங்க. ஆனால் சிந்தனை வளர்ச்சி இருக்குமானா, இந்த சிந்தனை வளர்ச்சி, படைப்பாற்றல் வளர்ச்சியை எப்பா இதெல்லாம் இருக்கு, இதுல இதுதான் சரி, இதுதான் சரி, இது எடுத்துக்கோணும். சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடும்போது மீன் உணவை ஆஞ்சு கொடுத்து முள்ளை எடுத்துட்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறோமோ,
நண்டு போன்ற உணர்வுகளை எப்படி உட்கொள்ள சொல்லிக் கொடுக்கிறோமோ, அப்படி நமக்கு முன்னால் ஏராளமாக இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் ஒன்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ல நிறைய யூஸ்லெஸ்ஸா இருக்கும். அதான் சொன்னேன், உள்ளடக்கம் இல்லாததாக இருக்கும், உபயோகமற்றதாக இருக்கும், உண்மையில்லாததாக இருக்கும், உன்னை வழிமாறி போக செய்வதாக இருக்கும். இதுல இதைதான் நீ எடுத்துக்கலாம், இதைதான் நீ எடுத்துக்கலாம். முற்றிலுமாக இந்த விஞ்ஞான சாதனங்களை புறந்தள்ளி விட முடியாது. ஆனால் இவைகளை பயன்படுத்துகிற நெறியை, இவர்களை பயன்படுத்த வேண்டிய சரியான வழிமுறையை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் தேவை. எனவே எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் நீங்க பாட புத்தகத்தை கூட டிஜிட்டலைஸ் ஆக்கிடலாம். ஆனா அங்க ஒரு ரோபோவை நிறுத்தி நாங்க பாடம் கற்றுருவோம்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுலலாம் உண்மையான நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு ஆசிரியர் நின்று அவற்றை எதிர்கொள்ளும் போதுதான், அவற்றை அவனுக்கு விளக்கும் போதுதான் அது உண்மையான வளர்ச்சியை கொடுக்கும். எனவே இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திறன் என்னவென்று சொன்னால், தனக்கு முன்னால் இருக்கிற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தகவல்களில் தனக்கானது எது, தரமானது இது என்று தீர்மானிக்க கற்றுக் கொடுப்பதுதான் இன்றைக்கு கல்வி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.